இவங்க பேர் தேவி, வயசு 36, வயது 158 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சிறுத்தை, 3ஆம் பாதம், சாதி ஒன்றில் உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 45,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க, சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் லேக்கா, வயசு 31, வயது 166 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் அஸ்வினி, சாதி ஒன்றில் கச்சிராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்க. சம்பளம் மாதம் 31,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க, சகோதரி யாரும் கிடையாது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் ஐஸ்வர்யா, வயசு 27, வயது 160 சென்டிமீட்டர், ராசி விருச்சிகம், நட்சத்திரம் மனுஷம், சாதி ஒன்றில் உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 42,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க, சகோதரி யாரும் கிடையாது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் தாரா, வயசு 26, வயது 161 சென்டிமீட்டர், ராசி விருச்சிகம், நட்சத்திரம் மனுஷம், சாதி ஒன்றில் அக்னிகுல சத்திரியான்னு சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 12,000 வாங்குறாங்க. கூட வந்து சகோதரர் 2 பேர், சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் ரேவதி, வயசு 37, வயது 168 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திரட்டாதி, சாதி ஒன்றில் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை இருக்காங்க. சம்பளம் மாதம் 28,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க, சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரன் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க. எங்கள் பேர் ஞானமணி, வயசு 28, வயது 169 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திரட்டாதி, சாதி ஒன்றில் அக்னிகுல சத்திரன்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்க வேலை இருக்காங்க. சம்பளம் வந்து மாதம் 42,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரர் 2 பேர், சகோதரிகள் 2 பேர், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் விருப்பத்தை கமலில் சொல்லிடுங்க.